5:30 மணிக்கே ஹாஸ்பிட்டல் வந்துரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆஸ்டர் 5:30 மணிக்கு ரீச் ஆயாச்சு. அன்னைக்கு என்னோட பையனுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருந்தது. அதுக்காக வந்திருந்தோம். ரிசப்ஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரூம் குடுத்துருந்தாங்க. அங்க போயாச்சு. அங்க வந்துட்டு 7 மணிக்கு தான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரீ ஆப்பரேட்டிவ் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க நான் தான் உட்காந்துருந்தேன். என் ஹஸ்பண்ட் காலைல வந்து ட்ராப் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. 40 மினிட்ஸ் வரையும் இந்த ப்ரொசீஜர் நடந்தது. 40 மினிட்ஸ் கழிச்சு சர்ஜரி ரூம்லேருந்து வெளில கொண்டு வந்தாங்க. ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து அவன் காதுல ஃபாரின் பாடி இருந்தது. அதை ரிமூவ் பண்ணாங்க. ஆக்சுவலி நட் சம்திங் ஏதோ ஒன்று காதுக்குள்ள போட்டுட்டான். அது 1 வீக் பிஃபோர் தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ டாக்டர் வந்துட்டு இவன் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறான், அதனால ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து தான் இதை ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர். ஃபைனலாக ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2.5 ஹவர்ஸ் கழிச்சு தான் அவன் எந்திரிச்சான். எடுத்தோடனே ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்டர் கொடுத்து வாமிட் வரலையா அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. வாட்டர், ஜூஸ், அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் வாமிட் வரலைன்னா தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 4:30 மாதிரி நாங்கள் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. என்னதான் அவங்க பின்னாடியே நின்று ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டாலும் துருன்னு இருக்கிற பசங்க நம்மளை ஏமாற்றி ஏதாவது ஒரு விஷயம் கடகடன் பண்ணி